இறை அருளினாலும் குரு அருளினாலும் நம்முடைய இந்த ஆன்மீக பயணம் சீராக நடந்து கொண்டு வருகிறது. ஸ்ரீமன் நாராயணியம் சமீப காலத்தில் பல பிரவச்சன கர்த்தாக்கள் மூலம் ரொம்ப பிரபலமாகி கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீமத் பாகவதத்தின் சாராம்சம்தான் அதில் வெகு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. குருவாயூர் என்றவுடனே இடது பக்க திண்ணையில் இங்கு நாராயண பட்டத்திரி நாராயணியம் எழுதிய இடம் என்று எழுதப்பட்டிருக்கு. அதை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். யார் இந்த நாராயண பட்டத்திரி? இவர் 16வது நூற்றாண்டில் வாழ்ந்திருக்கார். இந்த ஸ்ரீமன் நாராயணியத்தில் நம்ம முக்கியமாக 2 விஷயம் கவனிக்கலாம். ஒரு பக்தனுக்கும் கடவுளுக்கும் இருந்த உறவு, ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் இருந்த உறவு. இது 2 பற்றியும் நம்ம இதில் பார்க்கலாம். இந்த நாராயண பட்டத்திரியோட முழு பெயர் மேல்பத்தூர் நாராயண பட்டத்திரி. அவர் எழுதின புஸ்தகம்தான் ஸ்ரீமன் நாராயணியம். இது சம்ஸ்கிருத மொழியில் இருக்குது. மொத்தம் 1034 ஸ்லோகங்கள் இருக்குது. முதல்ல இவரோட குருகுல வாஸ்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இவர் அச்சுத பிஷரதி அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிறார், குருகுல வாசம் செய்கிறார். அந்த குருவுக்கு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு ஒரு வியாதி கை காலெலாம் நகர்த்தவே முடியாது. பட்டத்திரி அவர்கிட்ட பாடம் படித்து முடிகிற டைம் வந்துடுத்து. அப்போ தன்னோட குருவுக்கு ஏதாவது தட்சிணை கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு கேட்குறார், நான் என்ன தட்சிணை கொடுக்கட்டும் உங்களுக்கு அப்படின்னு. உடனே அவர் குரு என்ன சொல்கிறாருன்னா, நீ என்கிட்டேருந்து கற்றுன்றதை வேற வாழ்க்கை நீ சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி அதுதான் என்னோட நீ கொடுக்கக்கூடிய குரு தட்சிணை அதுதான் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பட்டத்திரிக்கு மனசு சமாதானமாக இல்லை. ரொம்ப நாள் 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னா, குரு தட்சிணையாக உங்களோட நோயை நான் வாங்கிக்கிறேன், நான் அதை வாங்கிட்டதுக்கப்புறம் அதை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும், அதனால் இந்த நோயை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கேட்குறார். அவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. நிறையா காரணம் சொல்கிறார். எப்பயாவது இந்த மாதிரி நடந்திருக்கா? ஊரில் இருக்கிறவாள்லாம் என்ன சொல்வா என்னை பற்றி? இந்த மாதிரி ஒரு சிஷ்யனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு வியாதியை அவருக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்ல மாட்டாளா அப்படின்னு 2 பேருக்கும் நிறையா வாக்குவாதங்கள்லாம் நடக்கிறது. ஆனால் கடைசியில் பட்டத்திரி அந்த வியாதியை தம் மேலே வாங்கிக்கிறார். வாங்கின்னு நிறையா வைத்தியம் பார்க்குறார். எல்லா இடத்துக்கும் போய் எப்படியாவது அதை நிவர்த்தி பண்ணிக்கணும்னு பார்க்குறார். ஆனாக்கா அந்த வியாதிக்கு நிவாரணம் கிடைக்கல. வீட்டில் இந்த மாதிரி குருகுல வாசம் செஞ்சுட்டு இப்படி ஒரு வியாதியோடு திரும்பி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவாளும் ரொம்ப வருத்தப்படுறா. இப்போ அங்கே வீட்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு இயலாமை கூட வந்துடுத்து. அப்போ அடுத்தாப்பில் வேறு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு ஜோசியரை போய் பார்க்கலாம் அப்படின்னு அங்கே இவா கூட இருந்தவ ஒருத்த ஒரு அட்வைஸ் பண்ணுறான், இந்த மாதிரி ஜோசியரை போய் பார்க்கலாம் அப்படின்னு. இந்த விஷயமாக குறிப்புகள் எடுத்த போது நிறையா குறிப்புகளில் வித்தியாசங்கள்லாம் இருக்குது. நான் ஏற்கனவே என்னோடய எல்லா ரெக்கார்டிங்லேயும் நான் சொல்கிறேன். எனக்கு கிடைச்ச விவரத்தைப்படி நான் இந்த ரெக்கார்டிங்ஸை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இதில் சில இடத்துல இந்த எழுத்தச்சன் அப்படிங்கிறவர் பற்றி பேசும்போது அவர் ஒரு போயட், அதாவது ரொம்ப புலமை சம்ஸ்கிருதத்தில் புலமை பெற்றவர் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி குறிப்பு கிடைக்கிறது. சில இடத்துல அவர் ஜோசியர் அப்படின்னும் நமக்கு தகவல் கிடைக்கிறது. ஸோ இவர் ஜோசியர் யார் வீட்டுக்கும் வரமாட்டாராம். ஆனால் இவருக்கும் போக முடியல, பட்டத்திரிக்கும் நாராயண பட்டத்திரிக்கும் போக முடியல. அவரும் யார் வீட்டுக்கும் வரமாட்டாராம். கடைசியில்
இவரோட ஜாதகத்தை எடுத்துட்டு எழுத்தச்சன் கிட்டக்க போய் கேட்ட உடனே அந்த இதை பார்த்துட்டு ஜாதகத்தை பார்த்துட்டு எழுத்தச்சன் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து உனக்கு இந்த ஜாதக பிரகாரம் பரிகாரங்கள்லாம் ரொம்ப பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம், அங்கே இங்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், குருவாயூரில் போயிட்டு அந்த இடத்துல வந்து அவன் பாடணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் அவர் சொல்லும்போது அதை கேட்டு வந்து இந்த ஜாதகம் எடுத்துன்னு போனவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன சொல்கிறார் அப்படின்னா, மீனை தொட்டு இவன் ஆரம்பிக்கணும், அப்படி இந்த பாடுறதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மீனை தொட்டு செய்யணும், அந்த பாட்டை பாடணும் அப்படின்னு சொன்ன உடனே இது எப்படி வந்து மீனை தொட்டு எப்படி பாட சொல்கிறது, குருவாயூருக்கு போயிட்டு மீனை தொட்டு பாட சொல் அப்படின்னா மீனை தொட்டு எப்படி பாடுறது அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி குழப்ப நிலையில் இருந்தான் அவன். பட்டத்திரிகிட்ட போய் சொன்ன உடனே பட்டத்திரி அதுக்கு வந்து அதோட கரெக்டான அர்த்தத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். அதாவது மீனை தொட்டு பாடச்சொல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து மத்ஸ்ய அவதாரத்துலேருந்து தொடங்கி இந்த தசாவதாரம் முழுக்க சொல்ல சொல்லி வந்திருக்கு எனக்கு. அதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு அட்வைஸு, எனக்கு கிடைச்ச ஒரு மார்க்கம், அதை நான் வந்து கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அதை கரெக்டாக புரிஞ்சுண்டு தினம் 10 பாடல்களாக பாடி 100 நாள் பாடியிருக்கார். அவர் பாடும்போது அவருக்கு வந்து சில இடத்துல அடிக்கடி காட்சி கொடுத்ததாக நமக்கு விவரங்கள் கிடைக்கிறது, சில இடத்துல வந்து கடைசியில் தான் அவருக்கு காட்சி கொடுத்ததா தகவல் கிடைக்கிறது. இப்போ பக்தனுக்கும் கடவுளுக்கும் இருந்த உறவு இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு சமயமும் குருவாயூரப்பனோட நாராயண பட்டத்திரிக்கும் அவள் 2 பேருக்கும் சம்பாஷணை நடக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். அதே மாதிரி குருவோடையும் சிஷ்யனோடையும் இருந்த அந்யோன்யமும் உறவும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குருவோட வியாதியை ஒரு சிஷ்யன் வந்து தம்மேல வாங்கிண்டு அவனோட வாழ்க்கையில் இது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு தான் நாம் நினச்சி பார்க்கணும். அதே மாதிரி இந்த பக்தனுக்கும் கடவுளுக்கும் இருந்த சம்பாஷணையெல்லாம் கேள்விப்படும்போது இது ஒரு மகத்தான ஒரு நிகழ்வு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்மளோட புராணங்களில் இதிகாசங்கள் அதிலெல்லாம் இந்த மாதிரி நிறையா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அபிராமி அந்தாதியில் திருக்கடையூரில் அபிராமி பட்டருக்கும் அபிராமிக்கும் அதே மாதிரி தான் சம்பாஷணை நடந்திருக்கு. அது மாதிரி ஔவையாருக்கும் முருகனுக்கும் சம்பாஷணை நடந்திருக்கு. அது மாதிரி வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்தில் இருக்கிறவருக்கும் திருக்கச்சி நம்பிக்கும் சம்பாஷணை நடந்திருக்கு. அப்புறம் காளி தேவிக்கும் காளிதாசனுக்கும் சம்பாஷணை நடந்திருக்கு. அதே மாதிரி நாராயண பட்டத்திரிக்கும் குருவாயூரப்பனுக்கும் சம்பாஷணை நடந்ததாக நம்ம கேள்விப்படுறோம். இப்போ 10 பாடலாக பாடி மொத்தம் 1034 பாட்டையும் முடித்து கடைசியில் இவருக்கு வந்து அவரோட வியாதியும் நிவாரணம் ஆகி வியாதிக்கும் ஒரு இது வந்துடுத்து, வியாதியும் அவரை விட்டு போயிடுத்து. அதுக்கப்புறம் பாடல்களும் எழுதி முடிச்சிட்டார். அது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் ஸ்ரீமன் நாராயணியம். அதில் வந்து நிறையா அதை படிக்கிறதுனால என்னெல்லாம் பயன்கள் அப்படின்னு அதை பற்றியும் நிறையா விவரங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது. அது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நம்ம நித்திய பாராயணத்தில் நம்மளால் முடிந்த அளவு சில ஸ்லோகங்களோ இல்லை விசேஷ நாட்களில் முழுவதுமே பாராயணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுண்டு இந்த பதிவை நான் இங்கே நிறைவு செய்கிறேன்.